தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டயும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே, கரெக்ட்டா இளமதியோட அம்மா அங்க பதறிக்கிட்டு வராங்க. வந்த உடனே, "என்ன பரமா நீ பொண்ணுக்கு ஓகே சொல்லிட்டியாமே, இளமதி வந்து சொன்னா" அப்படின்னு சொல்லி, "பதறி போய் தான் நான் வந்திருக்கேன்" அப்படின்னு சொன்ன உடனே, பரமனும் ஆரம்பத்துல, "ஆமா, நான் இளமதி பின்னாடி எவ்வளவோ தடவ சுத்தி பார்த்தேன். ஆனா கேட்கவே மாட்டேங்கிறா. அதனால தான் நானும் எத்தனை நாளா சும்மாவே இருக்கிறது. அதனால தான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டேன்" அப்படின்னு நம்ம பரம அவங்ககிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அவங்க முகமே தொங்கி போச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு நாடகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு சொன்ன ஐடியா தான் இது எல்லாமே அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நம்ம பரம இளமதியோட அம்மாகிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆமா, ஆமா. நீ சொன்ன மாதிரியே இளமதி வந்து சொல்றப்ப முகம் ரொம்ப சோகமா தான் இருந்துச்சு. இப்படியே பண்ணுனா கண்டிப்பா இளமதி தன்னோட காதல வெளிப்படுத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இந்த ப இந்த பக்கம் கலா பயங்கர டென்ஷன்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு நம்ம பரமன் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டான்ல. கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு திட்டம் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு எல்லாம் கரெக்ட்டா கணிச்சு தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ டீப்பா வாட்ச் பண்ணி அது என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் லீலாவதி நேரா போய் ரிஷிய மீட் பண்ணி நடக்கிற விஷயத்த எல்லாமே சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு கலா ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கான். இருந்தாலும் கண்டிப்பா அவன் மனசுலயும் ஏதாச்சும் ஒரு திட்டம் இருக்கும். நம்ம 2 பேருமே டீப்பா வாட்ச் பண்ணணும் அப்படின்னு இந்த ரிஷியும், லீலாவதியும் ஒரு பக்கம் சதி திட்டத்த தீட்டிக்கிட்டு இருக்கு. இங்க பரமன் மறுபடியும் பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி, "வேற ஏதாச்சும் ஒரு ஐடியா குடேன். நீ சொன்ன ஐடியா பயங்கரமா ஒர்க் அவுட் ஆவுது. ஸோ இன்னும் ஏதாச்சும் செய்யணும் இளமதி கிட்ட" அப்படின்னு சொல்ல, "நீ நேரா இளமதியோட வீட்டுக்கு போ. அங்க போயிட்டு என்னோட ஃபோட்டோவ கேளு" அப்படின்னு சொல்லி ஐடியா குடுக்குறாங்க. நம்ம ப்ரோமோலயே தான் பார்த்துட்டோம் இல்லையா? நேரா நம்ம பரமன் இளமதியோட வீட்டுக்கு போறாப்புல. இளமதி மொட்டை மாடியில ஏற்கனவே நின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பரமன் கல்யாணத்துக்கு ஓகே சொன்னத நெனச்சு. அந்த நேரம் பார்த்து போயி வெட்கப்படுற மாதிரி வெட்கப்பட்டு, இந்த மாதிரி பொண்ண பார்த்த உடனே அந்த பொண்ண பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நீ தான் எப்படியாச்சும் அந்த பொண்ணுகிட்ட பேசி ஃபோட்டோ வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. இளமதிக்கு பயங்கர கடுப்பாகுது. இருந்தாலும் வெளிப்படுத்த முடியாம சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்கமிங்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.